வருங்கால அரசு அதிகாரிகளாகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்ட் வீக் எக்ஸாமோட கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் அதோட ப்ரூஃபும் பார்க்க போகிறோம். சரிங்களா? தேர்ட் வீக் நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி டெஸ்ட் நடந்திருக்கும் 28/12/2025. சொல் பொருளில் ஒலி வேறுபாடில் ஒரு 25 பேஜ் கொடுத்துப்போம். குறுநெடில் வேறுபாடு ஒரு 5 பேஜ், எதிர்ச்சொல் ஒரு 20 பேஜ், பழமொழிகள் ஒரு 37 பேஜ், கலைச்சொல் ஒரு 128 பேஜ், அயற்சொல் ஒரு 10 பேஜ், வல்லினம் மிகா இடங்கள் அதாவது ஒற்று மிகுதலும் மிகாதலும் அது சம்மந்தமாக ஒரு 6 பேஜ் கொடுத்துப்போம். 116 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் நடந்தது. பேச்சு வழக்கு எழுத்துக்களுக்கு ஒரு 10 பேஜ், ஓரல் திருமொழி ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கை 2 திரும்ப படிங்கன்னு சொல்லியிருப்பேன். கொடுக்கப்பட்ட பத்திக்கு ஒரு சாம்பிளாக ஒன்று அனுப்பிட்டுருவேன். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட் வீக்கு உள்ளது. நம்ம இப்போ தேர்ட் வீக் முடிஞ்சிருக்கு. அடுத்த ஃபோர்த் வீக்கு நீங்கள் தேர்ட் 1லேருந்து 3 வீக் படித்ததை ரிவிஷன் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ பார்த்தோன்னா நம்ம அப்படி அந்த ரிவிஷன்லாம் உங்களுக்கு பேட்சில் அப்டேட் பண்ணுவேன். ரிவிஷன் ஷெட்யூல் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அது இப்போ ஒரு பேட்ச் போடுவோம். அது அந்த ஷெட்யூல் ரிவிஷன் உங்களுக்கு வந்துடும். இதுதான் பார்த்தோன்னா நம்மளோட இந்த வீக்கோட டெஸ்ட்டோட போர்ஷன். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் சொற்கள் அயற்சொல்லை கண்டறியன்னு கொடுத்துருக்கோம். ஏ பாருங்கள், செம்பு. பி புனித நீர். சி தினந்தோறும். டி விரைவு. ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்த்திங்கன்னா பின்வரும் சொற்கள் அயற்சொல்லை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். இப்போ செம்பு, புனித நீர், தினந்தோறும், விரைவுன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ பாருங்களேன், அயற்சொல் தான் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கணும். தமிழ் சொல் கேட்கல, அயற்சொல் தான் கேட்காங்க. அப்போ தினந்தோறும் என்பது பார்த்தீங்கன்னா அயற்சொல். சரிங்களா? நாள்தோறும் என்பது தான் தமிழ் சொல். வேறு என்ன சார்? பாருங்க, தீட்சணியம் இது பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல். அதுக்கு கூர்மை. தீபத்துக்கு ஒளி சுடர் விளக்கு வரும். தீபாராதனைக்கு பார்த்தீங்கன்னா ஒளி வழிபாடு. தீர்க்காயுசுக்கு நீடு வாழ்வு. தீர்த்தத்துக்கு புனித நீர். தீவிரத்துக்கு விரைவு. துக்கத்துக்கு துயரம், துன்பம், வருத்தம் இதெல்லாம் வரும். தாமிரத்துக்கு செம்பு. தாரத்துக்கு மனைவி. தானத்துக்கு அறம், ஈகை, கொடை. தானியத்துக்கு கூலம். இதெல்லாம் இப்படிலாம் வரும். சரிங்களா? அப்போ பார்த்தோன்னா செம்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன தமிழ்மொழி சொல் வந்துடுமா? அடுத்த பாருங்கள், புனித நீர் தமிழ்மொழி சொல் வந்துடும். அடுத்த பாருங்கள், விரைவு. விரைவு தமிழ்மொழி சொல்லி வந்துடுது. அப்போ 3 தமிழ்மொழி சொல்லும் ஒரு அயற்சொல்லும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான். சரிங்களா? நோட் பண்ணிக்கிடுங்க. அடுத்த பாருங்கள், 2வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். 2வது கொஸ்டின் பாருங்கள், கேட்ராக்ட். கேட்ராக்ட் என்பதன் கலைச்சொல் கேட்டிருக்காங்க. ஏ பாருங்கள், அரண்முகில். பி பேரருவி. சி குழிவு. டி கல்லறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். சூப்பர். வாங்க ஆன்சர் பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கலைச்சொல் பார்த்தீங்கன்னா நம்ம 99 ரூபா கலைச்சொல் பேஜ்லேருந்து அதில் உள்ள ப்ரூஃப் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். சரிங்களா? கலைச்சொல்லோட எப்படின்னா இப்போ கேட்ராக்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதோட இப்போ நமக்கு படிக்கிறது பார்த்தீங்கன்னா 14 வால்யூம் படிக்கணும். பேரருவி. சரிங்களா? புவியியல் பார்த்தீங்கன்னா பேரருவி. அப்போ ஆன்சர் என்ன? பேரருவி. அது மட்டும் இல்லாமல் மற்ற துறைகள் சம்மந்தமாகவும் நீங்கள் படிப்பீங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிசன் படிக்கல மற்ற சம்மந்தமும் படிப்பீங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா சம்மந்தமும் படிக்கல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1க்கு 4 திருப்பு 5 திருப்பு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், வேறு என்னெல்லாம் வருது பாருங்கள். காண்புரை, வில்லை ஊடிலி, அதை பாருங்கள், பீற்று. சரிங்களா? நீர்த்தாரை, பேரருவி, நீராவி, பொறி உறுப்பு, கண்புரை அப்படின்னு வருது. சரிங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா மற்ற இதுவும் நீங்கள் படிக்கல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் படிக்கலையும் இதே படிப்பீங்க. சரிங்களா? இந்த பாக்ஸ் அப்படி படிப்பீங்க. ஸோ இந்த கேட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வரும். ஸோ இதுதான் நம்மளோட சிறப்பு. சரிங்களா? பேச்சுலர் சேர்னா சேர்ந்துக்கிடுங்க. 99 ரூபா தான். எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. கலைச்சொல் தான் இருக்கிற பெரிய டாப்பிக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். மற்றதும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நம்ம சொன்ன லேட் ஆகும். சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பத்திலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையிலையும் கொடுத்துட்டு ஒரு பத்தி. சரிங்களா? கொடுக்கப்பட்ட பத்திலேருந்து கேள்வி கேட்பாங்களா அதெல்லாம் ஸ்பாட்டில் போடுறது. அது இந்த வீக்கில் வச்சுருக்கனால நம்ம கொஸ்டின் எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், ரீட் பண்ணுங்கள். இந்திய ஒலிம்பிக் சங்கம் சர்வதேச ஒலிம்பிக் குழுவிடம் 2036 ஒலிம்பிக் போட்டி நடத்த விருப்பம் தெரிவித்து கடிதம் அளித்திருக்கிறது. இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்த வேண்டும் என்பது 140 கோடி இந்தியர்களின் கனவு. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியும் ஒலிம்பிக் போட்டியும் உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வுகள் மட்டுமல்ல, சர்வதேச அளவில் பார்வையாளர்களின் போட்டியாளர்களும் ஈர்க்கும் நிகழ்வும் கூட. ஒரு நாட்டின் வளர்ச்சியையும் பொருளாதார வலிமையும் உலகுக்கு வெளிச்சம் போடும் நிகழ்வாக ஒலிம்பிக் போட்டியை வளர்ச்சியடைந்த நாடுகள் கருதுகின்றன. 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக் மூலம் சர்வதேச அரங்கில் தன்னை வலிமையான பொருளாதாரமாக சீனா அறிவித்துக் கொண்டது என்பது ஒரு எடுத்துக்காட்டு.
கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வெற்றி பதக்கங்கள் அதிகரித்து வருகின்றன என்றாலும், நமது பொருளாதார வளர்ச்சிக்கும், மக்கள் தொகைக்கும் பெருக்கத்திற்கும் ஏற்ப அவை இல்லை என்பதை மறுப்பதற்கு இல்லை. இதுவரை இந்தியா ஒலிம்பிக் போட்டியில் மொத்தம் வென்றிருக்கும் பதக்கங்கள் 50க்கும் கீழே. அமெரிக்காவும் ஜெர்மனியும் தலா 2000, 1000 பதக்க எண்ணிக்கையை கடந்திருக்கின்றன. சீனாவும் பிரேசிலும் கூட 700, 180 பதக்கங்களுக்கு மேலே வாரி குவித்து விட்டன. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் பெரும் ஆடம்பர செலவில் ஒலிம்பிக் போட்டியை நடத்தி அதிக அளவில் பதக்கங்கள் பெறாமல் போனால் நாம் சர்வதேச ஏளனத்துக்கு உள்ளாகும் அபாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நம்ம ஒலிம்பிக் போட்டி நடத்துறதுக்கு நம்ம வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கோம். நம்ம நடத்திட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம ஒலிம்பிக்கில் தங்கம் ரொம்ப எதுவும் வாங்கலைன்னா அது ஏளனத்துக்கு ஆயிரும், அவமானத்துக்கு ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒலிம்பிக் போட்டி நடத்துறதுக்கு ரிலேட்டடாக இந்தியா அதை வச்சு ஒரு கொடுக்கப்பட்ட பத்தி கொடுத்து அது கேள்வி கேட்குங்க. 2036 ஒலிம்பிக் போட்டி நடத்த இந்தியா எந்த அமைப்பிடம் விருப்பம் தெரிவித்துள்ளதுன்னு கேட்டுங்க. எந்த அமைப்பிடம் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படித்ததை வச்சு மேலே இருக்கும். இந்திய ஒலிம்பிக் சங்கம் சர்வதேச ஒலிம்பிக் குழுவிடம் 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்த விருப்பம் தெரிவித்து கடிதம் அளித்திருக்கு. அதாவது வந்து சர்வதேச ஒலிம்பிக் குழு. சரிங்களா? ஆன்சர் இவ்வளோ தான். இப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வு எவை? உலகக்கோப் இது இல்லை. இது வந்து பார்த்தா கால்பந்து உலகக்கோப்பை கால்பந்துன்னு வரும். ஸோ உலகக்கோப்பை இது வந்து அங்கே உங்களுக்கு கொஸ்டினில் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து இதில் இருக்குது. உலகக்கோப்பை கால்பந்து. சரிங்களா? அப்போ பாருங்கள், 4 ஆண்டுகள் ஒரு முறை நடைபெறும் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வு எவைன்னு கேட்டால் நம்மளுக்கு இதில் ஆப்ஷனில் என்ன இருக்குது? ஒலிம்பிக் தான் வரணும். சி தான் வரணும். சரிங்களா? ஏன்னா அங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியும் ஒலிம்பிக் போட்டியும். ஸோ இங்கே உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தான் இருக்குது தவிர கோப்பை கால்பந்துன்னு இல்லை. சரிங்களா? அப்போ இது தப்பு. ஸோ இதுவும் தப்பு, இது தப்பு. அப்போ சி தான் கரெக்டு. ஒலிம்பிக் போட்டி நடத்தும் நாடுகள் இதனை எதற்காக பயன்படுத்துங்க? சரிங்களா? இது எதற்கான பயன்படுத்தாங்கன்னா சுற்றுலா வளர்ச்சிக்காக, விளையாட்டு வளர்ச்சிக்காக, பொருளாதார வலிமையை வெளிப்படுத்தவே, அதை விளம்பர உழைப்புக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நாட்டின் வளர்ச்சியும் பொருளாதார வலிமையும் உலக வெளிச்சம் போடும் நிகழ்வு ஒலிம்பிக் போட்டியை வளர்ச்சியடைந்த நாடுகள் கருதுகின்றன. அப்போ அது என்னதுன்னா ஒரு பொருளாதார இதுக்காண்டியும் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், பொருளாதார வலிமையை வெளிப்படுத்துறதுக்கு ஆன்சர் சி. 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக் மூலம் எந்த நாடு பொருளாதார வலிமையை உலகுக்கு காட்டியது? சரிங்களா? பெய்ஜிங்கில் 2008 ஒலிம்பிக் போட்டி நடத்தி அந்த நாடு வந்து தான் தன்னோட பொருளாதார வலிமையை வந்து உலகுக்கு காட்டியதுன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். மேலே பாருங்கள், பெய்ஜிங் ஒலிம்பிக் மூலம் சர்வதேச அரங்கில் தன்னை வலிமையான பொருளாதாரமாக சீனா அறிவித்துக் கொண்டது. இந்தியாவில் இதுவரை ஒலிம்பிக்கில் வென்ற பதக்கங்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 50, 500, 1000, 2000. எல்லாத்துக்கும் தெரியும் 50க்கும் கீழே தான். 50க்கும் கீழே இந்தியா ஒலிம்பிக் போட்டியில் மொத்தமாக வென்ற பதக்கங்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ கொடுக்கப்பட்ட பற்றி முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஆர்கியன்னா இன்னும் ஆங்கில சொல்லியிருக்கு, தமிழ் சொல் கண்டறிங்கிறது தொன்மையான நீரகம், தொல்லுயிர் காலம், தொல் பொருளியல் சார்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கியன்னா பாருங்கள், ஆர்கியன்னா பழம்பாறை அல்லது தொல்லுயிர் காலம். சரிங்களா? புவியியல் வந்து பார்த்தா தொல்லுயிர் காலம், இன்ஜினியரிங்கில் பழம்பாறை. ஸோ அது ஆர்கியாலஜிக்கல்னால் தொல்பொருளியல் சார் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? தொல்லுயிர் காலம். ஆன்சர் சி. பானு என்ற அயிற்சொல்லுக்கு தமிழ் சொல் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஞாயிறு, பாதுகாப்பு, வருத்தம், பொறுப்புன்னு இருக்காங்க. அப்போ பானுனா என்னது சொல்லுங்கள்? ஞாயிறு. ஆன்சர் ஞாயிறு. அதுக்கப்புறம் பாஷானம். சரிங்களா? நஞ்சு, பாஷைனா மொழி, பிடிவாதம்னா விடாப்பிடி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதிர்ச்சொல்லை கண்டறிக. நொய்மைக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நொய்மைனா என்னென்னு தெரியணும். சரிங்களா? நொய்மைனா வந்து பார்த்தீங்கன்னா தளர்ச்சி இல்லை லேஸு அப்படி சொல்ல மாதிரி. சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா திட்பம்னா உறுதி. சரிங்களா? தளர்ச்சிக்கு ஆப்போசிட் உறுதி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நொய்மையாக இருக்குது, அந்த மன உறுதி இல்லாத மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது திட்பம்னா உறுதி மாதிரி, இது உறுதி இல்லாத, இது உறுதி மாதிரி, அந்த மாதிரி. சரிங்களா? அது தளர்ச்சி, லேஸு இப்படி நிறையா வந்து பார்த்தா பொருள் வரும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டு இதில் இருக்கிறதுல பெர்ஃபெக்டானது திட்பம் தான். சரிங்களா? நொய்மைனா திட்பம்.
கட்டுனா அவிழு, கனவுனா நனவு சரிங்களா. பேணம் என்ற சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒலி வேறுபாடில் கேட்ட டாபிக் சரிங்களா. பேணம்னா பேணம்னு நம்ம ஒலி வேறுபாடில் இருக்கும் அதுதான். ஸோ பாருங்கள், பதனம் விருப்பம் குற்றம் எண்ணம். அப்போ என்னென்னா ஆன்சர் பதனம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா போசித்தல் மதிப்புன்னு வரும். இந்த பேணம்னா நுரை சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பதனம். அடுத்து பாருங்கள், பிழையான இணையை கண்டறியன்னு கொடுத்துட்டு அரும்பு ஏன்னா துஷ்டதனம் சரிங்களா. அருனா அட்டை, அரைனா சொல், முரண்னா கொடுமைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பிழையான இணை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. பார்த்துலாம். அரும்புனா பாருங்கள் துஷ்டதனம் கரெக்டாக இருக்கா. வேறு என்னெல்லாம் இருக்குது, பஞ்சம்னு இருக்குது. இந்த அரும்புனா அணிகளின் அரும்பு வேலை, அரிசி முகத்தில் தோன்றும் இளமயிர் மொட்டு சரிங்களா. அருனா பாருங்கள், அருனா அட்டைன்னு கொடுத்துருக்காங்க. அருனா அட்டை கரெக்டு தான். இந்த அருனா இரு, தீர், பால். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருனா அட்டை கரெக்டு தான். அரைனா பாருங்கள் சொல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அரைனா என்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுன்னு இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், அரைனா சொல். வேறு என்னெல்லாம் இருக்குது, அடு, அம்மி, அலை, அருகை, உள்வீடு, ஓசை, சதுரங்கம் முதலியவற்றின் கட்டடம், கட்டம், சல்லி, சுரங்கம், திரைச்சீலை, துண்டம், பாத்தி, பாசறை, பாறை, பிரசவ வீடு, பிரசவ வீடு, பெட்டியின் உட்பகுதி, பெட்டியோட உட்பகுதி, மலைக்குகை, மோதுகை, வஞ்சனை, வகுத்த இடம், விடை, வீடு, வெட்டுகைன்னு இருக்குது சரி. இந்த அறைனா அரசியல், அல்குல், இடை, தண்டு, பாதி, மரத்தின் அடிபாகம், மர வகை, வயிறுன்னு இருக்குது. ஸோ அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அதை பாருங்க அரைன்னா சொல்லலாம். அப்போ முரண்னா கொடுமைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள் முரண்னா கொடுமை. எந்த முரணுக்கு வருது, 3 சொல்லி இன்னுக்கு தான் முரண் கொடுமை வருது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 சொல்லி இன்னும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது, இதுதான் தவறாக இருக்குது. ஆன்சர் டி தான் தவறாக இருக்குது. இந்த முரண்னா திருமால் வாதம் செய்த ஒரு அசுரன் சரிங்களா. இந்த முரண்னா தான் கொடுமை வரணும். பகைமை, பெருமை, போர், மாறுபாடு, முரட்டு குணம், வலிமைன்னு வரணும் சரிங்களா. அதை பின்வரும் பழமொழியின் பொருள் அறிஞர் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு. அதாவது என்ன, அடம்பன் கொடி வந்து பார்த்தா லேசாக இருக்கும். அந்த அடம்பன் கொடி வந்து பார்த்தோன்னா லேசாக இருக்கும். அதுலேயும் அடம்பன் கொடி வந்து லேசாக இருக்கும். அந்த அடம்பன் கொடி திரண்டுச்சுன்னு வச்சுங்களா, நிறையா ஆகுனுச்சுன்னா அது மிடுக்கு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிருமா புரியுதுங்களா. அதுதான் அப்போ என்னன்னா அது ஒற்றுமை பலத்தை தான் சொல்லுது சரிங்களா. ஸோ ஆன்சர் ஒற்றுமை பலம். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு கடமையோட முக்கியத்துவத்தை சொல்லுது சரிங்களா. மருந்து கடை சரி பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இது வந்து நம்ம ஒட்டு மிகுதல் மிகாதலும் ஒரு 6 பேஜ் கொடுத்துருவோம். 116 பாயிண்ட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்போம். அதுலேருந்து எடுத்து தான். மருந்து கடை, மருந்து விற்கும் கடைன்னு கொடுத்துருக்காங்க. மலர்கனை, மலராகி அரும்புன்னு இருக்காங்க. பொய்ச்சொல், பொய்யான சொல்லுன்னு இருக்காங்க. அப்போ ஆன்சர் பாருங்கள் ஏ 1 2 3 சரி, 3 மட்டும் சரி, 2 3 மட்டும் சரி, 1 2 மட்டும் சரி மட்டும் இருக்காங்க. மருந்து கடை பாருங்கள் இக்கு வந்திருக்கு. இக்கு வந்தால் என்ன ஆகும் பாருங்கள், இங்கே பாருங்கள் இக்கு வந்துச்சுன்னா மருந்து விற்கும் கடை. இக்கு வரலன்னா என்ன ஆகுது, மருந்தே கடை அல்லது மருந்தே கடிதல்னு அர்த்தம். அப்போ பாருங்கள் இங்கே என்னது மருந்து இக்கு வந்திருக்கு, மருந்து விற்கும் கடை கரெக்டாக தான் இருக்குது. மலர்கனை, மலர்கனைக்கு பாருங்கள் மலர்கனை இக்கு வந்துச்சுன்னா மலராகி அம்பு. இக்கு வரலன்னு என்னது மலரும் அம்பும் அர்த்தம். அப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் இக்கு வந்திருக்கு, மலராகி அம்பு கரெக்டாக தான் இருக்குது. பொய்ச்சொல் இச்சு வந்திருக்கு. ஸோ பொய்யான சொல்லுன்னு இருக்காங்க. அப்போ பாருங்கள் இங்கே பாருங்க பொய் சொல் வந்து தான் பொய்யான சொல்லுன்னு இருக்காங்க. இந்த பொய் சொல்லுனா பொய் சொல்வாயாகன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும், ஏ தான் வரணும். 1 2 3 சரின்னு ஆன்சர் ஏ. மற்றதும் பார்த்தலாமா. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் சரிங்களா. மலர்கை பாருங்கள், மலர்கையில் இக்கு வரலைன்னா மலர்தல். இந்த மலர்கையில் இக்கு வந்துச்சுன்னா மலர் போன்ற கை. மதுரை கடையில் வந்து பார்த்தோன்னா இக்கு வரலைன்னா மதுரை கடை. மதுரை கடையில் இக்கு வந்துச்சுன்னா மதுரையின் கண் உள்ள கடை. மதுரை பதிப்பும் அதே மாதிரி மதுரை பதிப்பித்தல். இப்போ வந்துச்சுன்னா மதுரையில் அச்சடிக்கும் பதிப்பு. மதுரை கொலைனா மதுரை கொலை செய்யப்பட்டது. மதுரை கொலை இக்கு வந்துச்சுன்னா மதுரையில் செய்யப்பட்ட கொலை. மணி தெருனா மணி என்ற பெயருடைய தெரு. இத்து வந்துச்சுன்னா சிறந்த தெரு சரிங்களா. வல்லின மிகுந்தா என்னது, வல்லின மிகாட்டா என்னதுன்னு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். அதை வந்து பற்பொடி, பல்விளக்கும் பொடி. பல்பொடினா பொடியான பல்லின் தூள் அல்லது பல்லை பொடி செய் அப்படின்னு அர்த்தம். பிட்டு தின்றான்னா பிட்டு உணவை தின்றான்னு அர்த்தம். வல்லினை மிகுந்துச்சுன்னா என்னன்னா சிறிது சிறிதாக பிட்டு தின்றான்னு அர்த்தம். பிழை திருத்தமும் அப்படி தான். பிழையை திருத்துவது வல்லினம் மிகுந்துச்சுன்னா செய்யப்பட்ட திருத்தமும் பிழைன்னு அர்த்தம். பெரியார் கண்டார்னா பெரியார் மற்றொருவரே கண்டார்னு அர்த்தம். வல்லினம் மிகுந்துச்சுன்னா இக்கு வந்துச்சுன்னா மற்றொருவர் பெரியாரை கண்டார் அர்த்தம். பெண்மையுடைய பெண்கள் நடந்தார்கள். பெண் தன்மையுடைய கொண்டுள்ள பெண்கள் அப்பெண் தன்மைக்குரிய முறையில் பண்பாட்டுடன் நடந்து சென்றார்கள். பெண்மையுடைய இப்பு வந்துச்சுன்னா
என்னாக பாருங்கள், பெண் தன்மை அற்றுப்போகும் படியாய் பெண்கள் பண்பாடற்ற வகையில் நடந்து சென்றார்கள்னு அர்த்தம். எதிர்ச்சொல் பாருங்கள், உலர்வு, உலோபம், உலர்ச்சி, உலோபி. சரிங்களா? பாருங்களேன், உலர்வுனா வந்து பார்த்தோன்னா தலைப்பு. சரிங்களா? உலோபம்னா வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பாருங்கள், உலோபம்னா வள்ளல் தன்மை அல்லது வன்மை. சரிங்களா? அப்போ வள்ளல் தன்மை, வன்மை. சரிங்களா? உலர்ச்சினா வந்து பார்த்தோன்னா ஈர்ப்பு. சரிங்களா? உலோபினா வள்ளல், தாராள மனப்பான்மை உள்ளவன், கொடையாளி, வள்ளியோன், கொடை வல்லான். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3, 1, 2, 4. அடுத்த கொஸ்டின், பின்னோட்டில் சரியான சொற்றொடரை கிடைத்திருக்கிறது. மதுரை பதிப்பு. நம்ம ஏற்கனவே மதுரை பதிப்புலாம் பார்த்துட்டோம். மதுரையில் அச்சடிக்கும் பதிப்பு. பாட்பிடி, வாலினது பிடின்னு இருக்காங்க. மணித்தெரு, மணி என்ற பெயருடைய தெருன்னு இருக்காங்க. இது பெரியார் கண்டார், மற்றொரு பெரியாரை கண்டார் இருக்காங்க. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் ஆன்சர் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டாக. அப்போ ஆன்சர் என்ன வரும்? மதுரையில் அச்சடிக்கும் பதிப்பு இது கரெக்டு தான். வாட்பிடி வந்து வாலினது பிடி வராது, அது தப்பாக இருக்குது. மணித்தெரு இது கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது. அப்போ பாருங்கள், வாட்பிடிக்கு என்ன வரும் பாருங்கள், வாட்பிடிக்கு வாலினது பிடி, வால்பிடிக்கு தான் வாலினை பிடித்துக்கொள். சரிங்களா? அப்போ அதுதான் தவறாக இருக்குது. ஸோ அந்த தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான சொற்றொடர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரியான சொற்றொடர் பாருங்களேன், மதுரை பதிப்பு, மதுரையில் அச்சடிக்கும் பதிப்பு கரெக்டு தான். இப்போ மதுரை பதிப்பு இப்போ வந்துச்சுன்னா என்ன ஆகும் பாருங்கள், மதுரையில் அச்சடிக்கும் பதிப்புன்னு ஆயிரும். ஸோ பாருங்கள், மதுரையில் அச்சடிக்கும் பதிப்புன்னு ஆயிரும். பாருங்களேன், மதுரை பதிப்பு இது சரியான சொற்றொடர் தான் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கங்க, சரியான சொற்றொடர் கேட்டிருக்காங்க. வாட்பிடி வந்து வாலினது பிடி, இது மட்டும் தான் சரியாக இருக்குது. மீதி மதுரை பதிப்புனா இப்போ வரலைன்னா என்ன ஆகும், மதுரையை பதிப்பித்தல்னு வரணும். இப்போ வந்துனா தான் மதுரையில் அச்சடிக்கும் பதிப்புன்னு வரணும். அப்போ இங்கே வந்து மதுரையில் அச்சடிக்கும் பதிப்புக்கு வந்து கொடுத்துருக்கோம். அப்போ வந்து இப்போ வரணும். ஸோ அப்போ வரல, அப்போ இது தப்பு. சரிங்களா? பி பாருங்கள், வாட்பிடி வாலின் பிடி இருக்கா. இங்கே பாருங்கள், வாட்பிடினா வாலினது பிடி. ஸோ வந்து அதுதான் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், வாட்பிடினா வாலினது பிடி, இதுதான் கரெக்டாக இருக்குது. மணித்தெரு பாருங்கள், மணித்தெருவில் வந்து மணித்தெரு இத்து வந்திருக்கு, சிறந்த தெரு. சரிங்களா? சிறந்த தெரு வருதா, வரல. அப்போ என்னது, மணி என்ற பெயருடைய தெருன்னு வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இத்து வராமல் இருந்தால் தான் மணி என்ற பெயருடைய தெருன்னு வரணும். ஸோ அது அப்போ அதுவும் தப்பு. அது பாருங்கள், பெரியார் கண்டார், இக்கு வரல. இப்போ பெரியார் கண்டாரில் இக்கு வரலன்னா பெரியார் மற்றொருவர் கண்டார்னு வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு, மற்றொருவர் பெரியாரை கண்டார்னு கொடுத்துருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இக்கு வந்திருக்கணும். ஸோ அப்போ இதுவும் தப்பு. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னென்னு கேட்டால் பி தான் சரியான ஆன்சர். ஸோ நோட் பண்ணிக்கிறங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எதிர்ச்சொல் உயிர்குடி. சரிங்களா? உயிர்குடின்னு இருக்காங்க. அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா மாய்த்தல், உயிர் துணைவன், உயிர் வாங்கு, உயிர் கொடுன்னு இருக்குது. அப்புறம் உயிர்குடினா அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கொடு. சரிங்களா? அது பொருள் கண்டறிய வந்து ஒக்கம், ஓக்கம் அப்படின்னு கொடுத்துருங்க. என்ன பாருங்கள் ஆன்சர் பார்க்கலாம். 18ஆவது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஓமம், ஒக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓமம் வரும். அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா ஓக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கம். சரிங்களா? அப்போ ஆன்சர் ஏ. 19ஆவது கொஸ்டின் பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஒளி வேறுபாடு கொடுத்துருக்காங்க. இருத்தல்னா அழித்தல்னு கொடுத்துருக்காங்க. இருதல்னா சீவித்தல். சரிங்களா? இருக்குன்னா பிரம்மன் கொடுத்துருக்காங்க. 1 மட்டும் சரி, 1, 3, 2, 3 அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். ஆன்சர் வந்து பார்த்தா 1, 3 மட்டும் தான் சரி. இருத்தல் அழித்தல் கரெக்டு தான். இருக்குன்னு பிரம்மன் கரெக்டு தான். இருதல் வந்து சிவித்தல் தப்பு. சரிங்களா? அது பாருங்க, இருத்தல் அழித்தல் இருக்கா. அடுத்தால பார்த்தா இருதல்னா தப்பாக இருக்குது பாருங்கள். சீவிதல்னு இல்லை. சரிங்களா? சீவித்தல்னு இல்லை. சீவித்தல் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம ஆனால் ஆப்ஷன் என்னதுன்னா சீவித்தல்னு வச்சுருக்காங்க. ஸோ தப்பு. இருக்குன்னா பிரம்மன். சரிங்களா? பிரம்மன். ஸோ கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா 1, 3 தான் சரி. ஸோ 1, 3 சரி. இங்கே ஆப்ஷன் பார்த்தோன்னா பி தான் ஆப்ஷன் சரி. ஸோ ஆன்சர் பி. 20ஆவது கொஸ்டின் பாருங்கள், அகவிலை அறியாதவன் டேஸ் அறியான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அகவிலை அறியாதவன் டேஸ் அறியான்னு கொடுத்துட்டு இது வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு கொடுத்துட்டு பழமொழியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அகவிலை அறியாதவன் டேஸ் அறியான்னா என்னது வரும், துக்கம் அறியான் அப்படின்னு வரும். சரிங்களா? நம்ம கிவா ஜெகநாதன் பழமொழியில் கொடுத்துருப்போம். அதில் தான் அகவிலை அறியாதவன் துக்கம் அறியான்.
ஸோ அதுதான். அப்போ ஆன்சர் வந்து துக்கம். அதை வந்து போல்டர்ஸ் கலைச்சொல் கொடுத்துட்டு கூழாங்கற்கள், கற்பாலங்கள், பாறை கற்கள், மேற்கண்ட அனைத்தும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதில் என்ன வரும்? மேற்கண்ட அனைத்தும் தான் கரெக்டு. சரிங்களா? சரிங்க. போல்டர்ஸ். சரிங்களா? போல்டர்ஸ்னால் கூழாங்கற்கள், கற்பாலங்கள், பாறை கற்கள். சரிங்களா? கூழாங்கற்கள், கற்பாலங்கள், பாறை கற்கள். ஸோ எல்லாம் தான் வரும். சரிங்களா? புவியியல் வந்து பார்த்தீங்கன்னா வரும், அக்ரிகல்ச்சரும் கூழாங்கற்கள் வரும். ஸோ அப்போ ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். பரிகாசம் என்ற அயற்சொலுக்கு இணையான தமிழ்ச்சொல் காண்கன்னு கொடுத்துட்டு பகடி, தலைமுறை, அச்சம், உறவினர். பரிகாசம் பாருங்கள், வீடு பேர். சரிங்களா? பரகதினா வீடு பேர், பரதேசம்னா அயல்நாடு, அது வேற்று ஊர், பரம்பரைனா தலைமுறை, பரஸ்பரம்னா ஒருவருக்கொருவர், பரிகாசம்னா ஏளனம் அல்லது பகடி. அப்போ என்ன வரும்? ஏளனம் அல்லது பகடி. சரிங்களா? ஏளனம் அல்லது பகடி. ஸோ ஆன்சர் ஏ. அதை பாருங்கள், குறுநெறியில் வேறுபடுந்து தவறான இணையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. எந்து சௌகாரியம்னு சரிங்களா, சௌகரியம்னு கொடுத்துருக்காங்க. எந்திரம் வந்து செக்குன்னு இருக்காங்க, எரி கேட்டைன்னு இருக்காங்க, எல் ஒலின்னு இருக்காங்க. சரிங்களா? அப்போ இதில் குறுநெறியில் தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணுங்கள், தவறான இணை. இப்போ எந்து வந்து பார்த்தோன்னா சௌகரியம் வந்து பார்த்தோன்னா தப்பாக இருக்குது. எந்திரம் செக்கு கட்டாததுக்கு, எரி கேட்டை, எள் ஒலி கட்டாததுக்கு. அப்போ எந்து வந்து சௌகரியம் தப்பாக இருக்குது. இந்த பாருங்கள், எந்து சௌகரியம் கிடையாது. சரிங்களா? தப்பாக இருக்குது. எந்து வந்து ஏந்து தான் சௌகரியம்னு வரணும். ஸோ எந்து வந்து தப்பாக இருக்குது. அப்போ எந்திரம் வந்து செக்கு கரெக்டாக தான் இருக்குது. பாருங்கள், எந்திரம் நான் கொண்டு வரலையோ. சரி இருக்கட்டும். எரி 7 பாருங்கள், எரி எந்த கொடுத்துருக்காங்க? கேட்டை. எள்ளு பாருங்கள், ஒலி. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? அதை பாருங்கள், எழுத்து வழக்கு சொல் எதுன்னு கேட்டுக்கிட்டு எழுத்து வழக்கு கேட்குங்க. பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கு கேட்குங்க. சீனிவாசகன், சுதந்திரம், சுறாமீன், சுரண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எழுத்து வழக்கு எதுன்னு நல்லா நோட் பண்ணுங்கள். சூப்பர். எழுத்து வழக்கு என்னன்னா ஆன்சர் பி, சுதந்திரம். அப்போ சீனிவாசகன்ங்கிறது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு சார்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், சுதந்திரம் என்பது எழுத்து வழக்கு, சுதந்திரம் என்பது பேச்சு வழக்கு. சரிங்களா? சீனிவாசகன் என்பது பேச்சு வழக்கு. சரிங்களா? சீனிவாசன் என்பது தான் எழுத்து வழக்கு வரணும். அதுக்கப்புறம் சுறா மீன் பார்த்தோம். சுறா மீன் பேச்சு வழக்கு, இந்த சுறா மீன் தான் எழுத்து வழக்கு. அதால் வந்து நம்மளுக்கு சுரண்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் என்பது தான் எழுத்து வழக்கு. சரிங்களா? மீதி 3 பேச்சு வழக்கு. அடுத்து பாருங்கள், 25 கொஸ்டின். பழமொழி உணர்த்தும் பொருள் யாருன்னு கொடுத்துட்டு நகரமும் காடு போன்றாங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழமொழி 400 கொடுத்துருப்போம். அதில் தான் பாருங்களேன், லாஸ்ட்டில் நகரமும் காடு போன்றாங்கு அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், நகரமும் காட்டை ஒத்து துன்பம் பயத்தல் போல அப்படின்னு கொடுத்துட்டு அதோட பொருள் பார்த்திங்கன்னா கற்றார் கல்லார் அவையின்கண் சிறந்த பொருட்களை கூறாதிருக்க கடவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது கற்றவர்கள் இருக்காங்களா, அவங்க அதை பற்றி சொல்லுது. அவங்க வந்து கல்லாதவர்கள் அவையில் வந்து பார்த்தீங்கன்னா இதாக பேசக்கூடாது அப்படின்னு. இப்போ ஆன்சர் என்னது? கற்றார் கல்லார் அவையின்கண் சிறந்த பொருட்களை கூறாதிருக்க கடவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் அதை திருக்குறள் ஒன்று வந்து நம்மளுக்கு வள்ளுவரும் சொல்லியிருப்பாருன்னு சொல்லுது. அங்கனத்துள் ஒக்க அமிழ்தற்றால் தங்கனத்தர் அல்லார் முன் கோட்டி கோளல் அப்படின்னு அந்த திருக்குறள் ரிலேட்டடாக ஒன்று வரும். அது தாண்டினா அதையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்படியும் கொஸ்டின் கேட்குறாங்க, அதனால் அதை கொடுத்துருக்கோம். சரி, அடுத்த பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்கிறது கலைச்சொல். சரிங்களா? ஆபேஜினா தோற்ற சாய்வுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆபேஜினா தோற்ற சாய்வு தப்பு. சரிங்களா? அப்போ என்ன சார் வரும்னு கேட்டால் புவி சேமை நிலை, புவி அண்மை தான் வரணும். சரிங்களா? அப்போ தப்பு. அடுத்து பாருங்கள், 2வது ஆஸ்பால்ட். சரிங்களா? கோல் நில வமைப்பியல்னு கொடுத்தாங்க, இதுவும் தப்பாக தான் இருக்குது. ஆஸ்பால்ட்னு பாருங்கள், கருங்கரை, நீலக்கீழ், கருங்காரை. சரிங்களா? நீலக்கீழ்னு தான் வரணும். ஸோ அது தப்பாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், அதை பாருங்கள், அக்யூக்யூல்டு அப்படின்னா வந்து பாருங்கள் நீர் சிறைன்னு இருக்காங்க, இதுவும் தப்பாக தான் இருக்குது. அக்யூக்யூல்டுனா என்ன வருது பாருங்கள், நீர் சிறை. சரிங்களா?
சரி, இது கரெக்டாக தான் இருக்குது. அக்ரிகல்ச்சர் நீர் சிறை கரெக்டாக தான் இருக்குது. அதுதான் தப்பாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் நீர் சிறை இதுதான் கரெக்டானது. சி தான் கரெக்டு சரிங்களா. ஏன்னா அக்ரிகல்ச்சர்னா நீர் சிறை போக வேறு இதுவும் வரும், நீர் விடா படுகை இது வரும், நோட் பண்ணிக்கிட்டு சரிங்களா. அடுத்தது தான் தப்பாக இருக்குது. அது பாருங்க ஆஃபர்லித். ஆஃபர்லித்னா உச்சின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பாக இருக்குது. ஏன்னா சார் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்லித்னா பாருங்க நுரைம கற்குழம்புன்னு வரும் சரிங்களா, இல்லை நுரைம லாவான்னு வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, மற்றதும் பார்த்துக்கிடுங்க சரிங்களா. பேச்சு வழக்கு சொல்லி கண்டறியும் கொடுத்து சித்திரை சின்ன பின்னம் சரிங்களா, சிபாரிசு சித்திரின்னு இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தலாமா, 27 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். சித்திரி தான் பேச்சு வழக்கு சொல்லு, மற்றதெல்லாம் எழுத்து வழக்கு சரிங்களா. இங்கே பாருங்கள் சித்திரி, சித்திரி மட்டும் தான் பேச்சு வழக்கு சரிங்களா. இப்போ நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரி தானே கொடுத்துருக்கோம், சித்தரின்னு வரணும் சரிங்களா. சித்தரின்னு கொடுக்கல, அப்போ இது பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கு. ஸோ நாங்கள் பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்கோம், அதில் என்ன பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் சித்திரை சின்ன பின்னம் சிபாரிசுன்னா சித்திரை சிபாரிசு சின்ன பின்னம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு சரிங்களா. இந்த 3 எழுத்து வழக்கு. இது மட்டும் பேச்சு வழக்கு. அப்போ பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்கோம், ஆன்சர் டி. சிறுதுளி பெருவெள்ளம் பொருள் என்னன்னு கேட்டால் சிறிய வேலையை பெரிய பலன் தரும், சிறு முயற்சி வீணாகும், பெரிய இது சிறியதாகும், வெள்ளம் சிறியதாகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும், இது ஈஸியான கொஸ்டின் தான். சிறிய வேலை பெரிய பலன் தரும் சரிங்களா. அடுத்து பாருங்கள் குலாலன். குலாலன் என்று சொல்லி பொருள் அது கூட விவசாயி, குயவன், வணிகன், கலைஞன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் குயவன் சரிங்களா. பாருங்கள் சமஸ்கிருத மொழி சொல்லி கொடுத்துருப்போம் நம்ம. குலாலன்னா பாருங்கள் குயவன் சரிங்களா. அதுக்கப்புறம் மற்றதும் பார்த்துக்கிடுங்க சரிங்களா, ஸ்க்ரீன்ஷாட் அடித்து இப்போ பார்த்துக்கிடுங்க. அது பாருங்க சரியான பொருத்தம் அல்லாது கேட்டு குசலம் நலம், குரோதம் கோபம், கேசம் முகம், கீர்த்தி புகழ் கொடுத்துருக்காங்க. சரியான பொருத்தம் தான் கேட்டிருக்காங்க, சரியான பொருத்தம் அல்லாதது. ஸோ அப்போ தவறானது இதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அது குசலம்னா நலம்னு கொடுத்துருக்காங்களா, இது கரெக்டு தான். குரோதம்னா கோபம் உட்பகை கரெக்டு தான், கோபம் உட்பகை. கேசம்னா முகம்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இது தப்பு. கீர்த்தினா புகழ் கரெக்ட். நம்ம கேசம்னா என்ன சார் வரும்னு கேட்டிங்கன்னா கேசம்னா மயிர் வரும் சரிங்களா. ஸோ இது தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். கீர்த்தினா புகழும் கரெக்டு தான். குசலம்னா நலம் நன்மை, குரோதமா உட்பகை, கீர்த்தினா புகழ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தவறான இணையை தேர்ந்தெடுக்கிறது கங்கையில் மூழ்கினாலும் காகம் அன்னமாகுமா, தகுதிக்கு மேல் எண்ணுதல் சரிங்களா. இது கரெக்டு தான். அதை பாருங்கள் கடுகு சிறிது காரம் பெரிது, சிறிதெனிலும் சிறப்புண்டு, சிறிது எனினும் சிறப்புண்டு, இது கரெக்டு தான். கந்தையானாலும் கசக்கி கட்டு, வறுமையின் செம்மை, இதுவும் கரெக்டு தான். கரும்பு தின்ன கைக்கூலியா, கிடைக்க முடியாததே விட்டு விடு அப்படின்னு கிடையாது. அதுக்கு என்ன சார் வேணும்னு கேட்டிங்கன்னா நல்லதே தானே விரும்புவர் சரிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். ஸோ 31வது கொஸ்டின். 32வது கொஸ்டின் பாருங்கள். உரை என்பதன் பொருள் ஆகம பிரமாணம் சரிங்களா, உரைக்கை, எழுத்தொலி ஆகியவராகும். உரைத்தல் என்றால் அதட்டுதல், அமுக்குதல், அவமானித்தல் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், இது கரெக்டு, இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ பாருங்கள் உரைனா ஆகம பிரமாணம், உரைக்கை, எழுத்தொலி என்று பொருள் ஒன்று பொருள். உரைத்தல்னா பாருங்கள் இது என்ன ஒளி வேறுபாடு சரிங்களா. உரை அந்த டாப்பில் கேட்டது. உரைத்தல் பாருங்கள், உரைத்தல்னா அதட்டுதல், அமுக்குதல், அவமானித்தல், உதிர்தல் அப்படின்னு பொருள் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா 2 கரெக்டு தானே. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. 33வது கொஸ்டின் பாருங்களேன். ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை கண்டறியன்னு கொடுத்துட்டு கேள்வி கேட்டாங்க. உறவன்னா என்னென்னா வலியன், உறவுடையன், அறிஞன், ஏ மற்றும் சின்னு கொடுக்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன, உறவன்னா வலியன் வரும், அறிஞன் வரும். அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் ஏ மற்றும் சி தான் வரும். பாருங்கள் அறிஞன் வலியன் தான் வரணும். ஸோ இந்த உறவன்னா உறவுடையன் சரிங்களா.
பிட்டு தின்றான் என்றால் சிறிது சிறிதாக பிட்டு தின்றான் என்று பொருள். துப்பாக்கி சூடு என்றால் துப்பாக்கியால் சுடப்பட்டார் என்று பொருள்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போவும் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். பிட்டு தின்றான், இத்து வந்தால் என்னாகும், இத்து வரலன்னா என்ன ஆகும்னு பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இல்லை இத்து வரலன்னா அதுக்கு என்ன பொருள் வரும்னா, இங்கே பாருங்கள், பிட்டு உணவை தின்றான்னு வரணும். புரியுதுங்களா? இத்து வரல, ஸோ அப்போ தான் பிட்டு உணவை தின்றான்னு வரணும். ஆனால் இங்கே சிறிதாக பிட்டு தின்றான்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. துப்பாக்கி சூடு என்றால் துப்பாக்கியால் சுடப்பட்டார். சரிங்களா? இச்சி வந்திருக்கு, அப்போ அதுக்கு துப்பாக்கியால் சுடப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் துப்பாக்கியால் சுடப்பட்டார்னு வந்திருக்கு, கரெக்டாக தான் வந்திருக்கு. அப்போ இது கரெக்டாக. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது? டி தான் கரெக்டு. 35ஆம் கொஸ்டின் பாருங்கள், மற்றதும் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? குரல் நெறில் வேறுபாடு தவறான கூற்று. ஒருனா நொடின்னு இருக்காங்க. ஒருனா நொடி, இது எங்கே தப்புலா? ஃபஸ்ட் லிஸ்ட் தப்பாக இருக்குது. ஓரு தான் நொடி. சரிங்களா? ஓரு தான் நொடி. ஓருனா நொடி கிடையாது. காங்கை வெப்பம் கரெக்டாக இருக்குது. காகம் கற்பகம் கரெக்டாக இருக்குது. கங்கை நவச்சாரம் அதான் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்க, கங்கை பார்த்தீங்கன்னா நவச்சாரம் கரெக்டாக தான் இருக்குது. காங்கை வெப்பம் கரெக்டாக தான் இருக்குது. காகம் கற்பகம் கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? அயற்சொல் தமிழ்ச்சொல் கண்கள் செண்பகம் இது அயற்சொல் தமிழ்ச்சொல் கிடையாது. சரிங்களா? பேச்சொலுக்கு எழுத்தொலக்கு, இது அங்கே அவங்களை மாற்றி வந்திருக்கும். பேச்சொலுக்கு எழுத்தொலக்கு சரிங்களா? செம்பகமா பேச்சொலுக்கு எழுத்தொலக்கு கரெக்டாக இருக்கு பாருங்கள். செம்பகம் செம்பகத்துக்கு தான் செண்பகம்னு வரணும். ஸோ அப்போ அது என்ன இருக்குது? தப்பாக இருக்குது. சரிங்களா? அது தப்பாக இருக்குது. சுவற்றுக்குன்னு இருக்குமா? இதுவும் சுவருக்குன்னு இருக்கணும். அப்போ அதுவும் என்னது? தப்பாக தான் இருக்குது. சுந்தரமூர்த்தின்னு இருக்கணும். இதுவும் தப்பாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ சும்மாடு சுமையடை, இது மட்டும் தான் கரெக்டாக இருக்கா? ஆமாம், இதுதான் கரெக்டாக இருக்குது. சும்மாடு சுமையடை, இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. அப்போ பேச்சொலக்கு எழுத்தொலக்கில் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆப்போசிட் மாற்றி கொடுத்துருக்காங்க. இது பேச்சொலக்கு எழுத்தொலக்கில் சரியானது பார்த்தீங்கன்னா சும்மாடு சுமையடை. சரிங்களா? இது அந்த கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணதில் வச்சுருந்தது. சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டினில் கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கலைச்சொலுக்கு இணையான தமிழ்ச்சொல் கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீம்போஸ் ட்ராட்டோஸ். சரிங்களா? நீம்போஸ் ட்ராட்டோஸ்னால் கூர்ம பனிமுகடு கருமுகில் நொதும வளிமண்டலம் கடற்பாறையும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கருமுகில் தான் சரியான ஆன்சர் பி. சரிங்களா? 38ஆம் கொஸ்டின் பாருங்கள். கெட்டாலும் செட்டி கிழிந்தாலும் பட்டு பழமொழி உணர்த்தும் பொருள் யாரும் கொடுத்துட்டு ஆன்சர்னா புகழ் மங்காது. சரிங்களா? இதுவும் பார்த்துக்கிட்டுங்க. எதிர்ச்சொல் கண்டறியும் இளமை செவ்வி. சரிங்களா? இளமை செவ்விக்கு எதிர்ச்சொல் பார்த்தோன்னா இளமைக்கு எதிர்ச்சொல் மூப்பு முதுமை வேறு இதெல்லாம் இருக்குது. இளமை செவ்விக்கு எதிர்ச்சொல் முதுமை கோலம். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா முதுமை கோலம். ஒளி வேறுபாடு சரியான இணையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கு பாருங்கள். பரன் பானல் அனரி. சரிங்களா? பண் பாருங்க, பரன்னா காவல் மேடைன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. பானல்னா வெற்றிலை கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. புணரினா பூடு வகைன்னு இருக்காங்க. இது தப்பு. 2 சொல்லி புணரிக்கு தான் பூடு வகை வரணும். ஸோ அப்போ அது தப்பா? ஆமாம், அதுவும் தப்பு. புணரி 2 சொல்லி புணரிக்கு தான் பூடு வகை வரணும். பண்ணுக்கு பார்த்தா 4 வகை கொடுங்க. இது தப்பு. அப்போ 2 சொல்லி பண்ணுக்கு தான் வரணும். ஸோ பாருங்களேன், புணரி 3 சொல்லி புணரிக்கு பார்த்தோன்னா அலை ஒலிக்கை கடல் கரை தான் வரணும். இந்த புணரிக்கு தான் பூடு வகை வரணும் 2 சொல்லி புணரிக்கு. ஆனால் இங்கே 3 சொல்லி புணரி கொடுத்துருக்காங்க. அப்போ அது தப்பு. அடுத்த பாருங்கள், பண்ணு. சரிங்களா? 2 சொல்லி பண்ணுக்கு தான் 4 வகை வரணும். அப்போ இதுவும் தப்பு. அதை பாருங்கள், பரன் பார்த்தோன்னா காவல் மேடை. 3 சொல்லி பரனுக்கு தான் காவல் மேடை வரணும். அப்போ இதுவும் தப்பு. பானல் வெற்றிலை. 2 பானலுக்கும் வெற்றிலை வரும். சரிங்களா? 3 சொல்லி பானலுக்கும் வெற்றிலை வரும்.
அடுத்தது இந்த பாடலுக்கும் வெற்றிலை வரும். ஸோ நோட் பண்ணிக்கிறீங்க. இலக்கம் என்பதன் எதிர்ச்சொல் வரிசையில் தவறானது எதுன்னு கொடுத்துருக்காங்க. இலக்கம்னா முதல் என்னென்னு தெரியணும் உங்களுக்கு. உருகுதல் சரிங்களா, அதே மாதிரி இது பொருள் தரும் சரிங்களா. இலக்கம்னா இலகுதல், உருகுதல் அதேமாதிரி பொருள் வரும். அப்போ வந்து பார்த்தா அது கடினம், திண்மம், திண்மை, கெட்டி எல்லாமே வரும். மேற்கண்ட எதுவும் இல்லைன்னு வரக்கூடாது. தவறானது வந்து இருந்ததுன்னா 46 கொஸ்டின் தானே. மேற்கண்ட எதுவும் இல்லை. தவறானது வந்து மேற்கண்ட எதுவும் இல்லை, எல்லாமே கரெக்டு தான் சரிங்களா. கடினம், திண்மை, கெட்டி எல்லாம் வரும் சரிங்களா. அடுத்த பாருங்கள் 42வது பொறுத்துக கலைச்சொல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்த பாருங்கள் கேஎல்என் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்கள் கேஎல்என், கரேஷ், நூல், அதில் கிராக்டோகன் வச்சுங்க, கிராக்டோகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா கேஎல்என்னா வந்து பார்த்தீங்கன்னா வெண்களிமண் சரிங்களா. ஸோ 1 கரேஷ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிலவரைகள். 2 நூல்னா கடற்குன்று இல்லைன்னா தனிக்குன்று சரிங்களா. தனிக்குன்று தான் வரணும். ஸோ தனிக்குன்று. கிராகட்டோகைன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கேடை நிலம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 2 3 4. ஆன்சர் பி. கொத்தமல்லி என்ற பேச்சு வழக்கு சொல்லி எழுத்து வழக்கு சொல் கேட்டிருக்காங்க. கொத்தமல்லிக்கு என்ன வரும்? கொத்துமல்லி சரிங்களா. ஆன்சர் சி, கொத்துமல்லின்னு வரணும். சரி நோட் பண்ணிங்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க குறுநில் இனம், காஞ்சனம், கட்சி, காட்டம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. இனம் மதிப்பு மட்டும் தான் கரெக்டு சரிங்களா. இனம்னா மதிப்பு, காஞ்சனம்னா கண்ணாடியும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. கஞ்சனம்னா தான் கண்ணாடி வரணும். ஸோ அங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. கட்சினா தன்மைன்னு கொடுத்துருக்காங்க. காட்சினா தான் தன்மை வரணும். ஸோ அப்போ இது தப்பு, இதுவும் தப்பு. காட்டம்னா பீடைன்னு கொடுத்துருக்காங்க. கட்டம்னா தான் பீடைன்னு வரணும் சரிங்களா. அப்போ அதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தா ஏ தான் கரெக்டாக இருக்குது. ஆன்சர் ஏ. 45 கொஸ்டின் பாருங்கள். ஒளி வேறுபாடு வந்து தவறான கூட்டுக்களை தேர்ந்தெடுக்கிறது. மணங்கு, தோட்பட்டை, மனம், இந்துப்பு, மண், ஒரு மீன், மண்ணுதல், பொருந்துதல் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்களேன் தவறான கூட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ தவறான கூட்டு பாருங்கள். மணங்கு, தோட்பட்டை கரெக்டு தான். மணப்பு, இந்துப்புன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். மண், ஒரு மீன் கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். மண்ணுதல் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்துதல்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. இந்த மண்ணுதலுக்கு தான் பொருந்துதல் வருது. ஸோ வந்து பார்த்தா அது தவறாக இருக்குது. ஆன்சர் டி தான். 46 கொஸ்டின் பாருங்கள். மதிப்புறத்து பட்டமறு பழமொழி உணர்த்தும் பொருள் வச்சுங்களா. மதிப்புறத்து பட்டமறு அப்படின்னு கொடுத்துட்டு அதை பழமொழி கேட்டிருக்காங்க. அதோட பொருள் மதிப்புறத்து பட்டமறு அப்படின்னு கொடுத்துட்டு அறிவுடையோர் மாசற்ற செயல்களை செய்வாராயின் அதே பாருங்க அதுவே சுற்று தோன்றும்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி சரிங்களா. 47 வருஷம் பாருங்க. மழைக்காலம், வானால், வெண்கலம் போன்ற பொருட்களை தரும் சொல்லி எதுன்னு கேட்டுட்டு உரப்பு, உரும்பு, உரை, பரவுதல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்களேன் என்ன பொருள் வரும்? உரப்பு, உரும்பு. அப்போ ஆன்சர் என்ன? உரை தான் வரணும். அதுதான் எல்லா பொருளும் வரும். பாருங்க மழைக்காலம் எங்கே இருக்குது பாருங்கள். மழைக்காலம், வானால், வெண்கலம் சரிங்களா. அப்போ உரை தானே ஆன்சரு. தவறான நினைவு தெரிஞ்சு அயற்சொல் தமிழ் சொல்லி தவறான இருப்பாங்க. கோகிலம்னா குயில்னு இருக்காங்க. அப்போ கரெக்டு தான். சதா ஆனால் எப்பொழுதும்னு கேட்டுருக்காங்க. சம்மதினா ஒப்புக்கொள் கரெக்டு தான். கிளேசம்னா நன்மைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறாக இருக்குது. இங்கே பாருங்களேன். கிளேசம்னா அச்சம், கவலைன்னு வரணும். அதுதான் தவறாக இருக்குது. காட்சி என்ற பொருள் தருகன்னு கொடுத்துட்டு கீரி, தீப்பொறி, எல்லை, துவரி சரிங்களா. காட்சினா வந்து பார்த்தோம்னா துவரி. ஆன்சர் டி. கிராவல் சரிங்களா. கிராவல்னா ஈர்ப்பு ஓதம், பிளவிடை பள்ளம், சரளைக்கல், கோலத்தின் வீழல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஆன்சர் என்ன வரும்? கிராவல்னா சரளைக்கல் சரிங்களா. ஆன்சர் சி. கிராவல்னா சரளை மண், இந்த சரளைக்கல் நம்ம புவியில் தான் படிக்கும். ஸோ சரளைக்கல்.
சி. சம்பந்தம் என்ற பேச்சு வழக்கு சொல்லின் எழுத்து வழக்கு சம்பந்தம் ஆகும். சக்களத்தி என்ற எழுத்து வழக்கு சொல்லின் பேச்சு வழக்கு சக்காலத்தி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். இது தப்பு, இது சரியானது. ஏன் சார்னு கேட்டிங்கன்னா பாருங்களேன், சம்பந்தம் இது பேச்சு வழக்கு, சம்பந்தம் என்பதுதான் எழுத்து வழக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் சக்களத்தி சக்காலத்தி, சரிங்களா. இங்கே சக்காலத்தி பேச்சு வழக்கு, சக்களத்தி சக்கிலத்தி இதுதான் வந்து எழுத்து வழக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அப்போ ஆன்சர் டி. 52 கொஸ்டின் பாருங்கள். குறிநெடில் வேறுபடுது பொருள் தருங்க. ஓமை கொடுத்துருக்காங்க. ஓமைன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மாமரம், சரிங்களா. எதிர்ச்சொல் தருக. உயர்தல் அதுனா அதுக்கு எதிர்ச்சொல் கொடுத்தாங்க பாருங்கள். உயர்தல்னா தாழ்தல், தனிதல், பணிதல், சரிதல். பணிதல், தனிதல், சரிதல் மேற்கண்ட அனைத்தும். பாருங்கள். அடுத்து குளோம். குளோம்னா கலைச்சொல் தருங்க கொடுத்தது. கடற்குகை, குறை திறப்பு, இருண்ட பகல், சரளைக்கல் கிரை, நன்றி உணவுன்னு கொடுத்தாங்க. குளோம்னா பாருங்கள் இருண்ட பகல், சரிங்களா. அப்போ என்னதான் ஆன்சர் பி. அது 55 கொஸ்டின். அகப்பட்டு கொண்டாரே டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பழமொழிகள் கிவா ஜெகநாத் பழமொழிகளில் கொடுத்தது கேட்டது, சரிங்களா. அகப்பட்டு கொண்டாரே டேஸ் பாருங்கள் விட்டலப்பட்டார். ஸோ ஆன்சர் டி. 56 கொஸ்டின். அபிமானம், அவமானம், பிரமாணம், சரிங்களா. பிரமாணம், புலவி போன்ற பொருட்கள் தரும் சொல்லி எதுக்கிட்டு எதை விட மானல், மானார், மானம், மண்ணேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பாருங்கள் ஆன்சர் என்னதுன்னா சூப்பர். மானம், சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி மானம். பாருங்களேன், அபிமானம், அவமானம், பிரமாணம், புலவி, சரிங்களா. குறிநெடில் வேறுபாடு இருந்து சரியான இருக்குது. கங்கு, காங்கு. கங்குன்னு என்னது சார் கேட்டிங்கன்னா அணை, காங்குனா கோங்கு வகை, சரிங்களா. கங்குனா அணை, காங்குனா கோங்கு வகை. அயற்சொல் இணையான தமிழ் சொல் கொடுத்துட்டு பாரதி. பாரதினா கலைமகள். ஸோ ஆன்சர் இது ஈஸியான தான். தவறான இணையை தேர்ந்தெடுக்க எதிர்ச்சொல். தொகைனா பேராளு அப்படின்றாங்க. இது தப்பு. நுண்மைனா பருமை கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. இழிவு, சிறப்பு, கேள்வி, பகை கரெக்ட் தான். ஆன்சர் ஏ தான் தவறானது. பாருங்கள், சிறு தொகைனா பெருந்தொகை வரணும். நுண்மைனா வந்து பார்த்தோன்னா பருமை, கேலினா எல்லாரும், கேள்மைனா பகமை, சரிங்களா. சோம்பல்னா சுறுசுறுப்பு, சிட்டார்னா பேராறு வரணும். அயற்சொல் தமிழ் சொல் இணைகளை தவறான கொடுத்து பட்டாபிஷேகம், முடிசூட்டல் அப்படின்ட்டுருக்காங்க. தவறானது தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா. அப்போ இது கரெக்டு தான். பட்டு வஸ்திரம்னா பட்டாடை கட்டு தான். பண்டிகைனா திருநாள் கிடையாது. பண்டிதன்னா காலால் கிடையாது. இதுதான் தவறாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன டி தான் தவறாக இருக்குது. அப்போ என்ன வரும்னா அறிஞன் புலவன் தான் பண்டிதன் தான், சரிங்களா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அதாவது கொடுக்க பற்றி பாருங்கள், அதை கொடுத்துட்டு ரீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தா எடுக்கணுமா. இந்த பற்றி ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிட்டு பாருங்களேன். கண்ணாடி டேஸ் கடத்தாதுன்னு கொடுத்துருக்காங்க. கண்ணாடி என்ன கடத்தாது? அகச்சிவப்பு கதிர்களை கடத்தாது, சரிங்களா. அப்போ ஆன்சர் ஏ. சூரிய குடும்பத்திலே மிகவும் வெப்பமான கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க. மிகவும் இங்கே பாருங்கள், வெள்ளிக்கோள் தான் சூரிய குடும்பத்திலே மிகவும் வெப்பமான கோள். அப்போ வெள்ளிக்கோள். வளிமண்டலத்திலே கரிம வழி அகச்சிவப்பு கதிரை சிறைப்படுத்தி டேஸ் சூடாக்கிடுதுன்னா இங்கே பாருங்கள், கண்ணாடி போல் அகச்சிவப்பு கதிரை சிறைப்படுத்தி பூமி சூடாக்கிடுது, சரிங்களா. அப்போ எதை சூடாக்கிறது? பூமியை தான் சூடாக்கிடுது. அப்போ ஆன்சர் வந்து பூமி. 64 பாருங்கள், மலைப்பகுதியில் டேஸ் தாக்கு பிடிக்க முடியாத அரிய வகை தாவரங்களை டேஸ் கண்ணாடி அறைகள் வைத்திருப்பேன்னா குளிர், சரிங்களா. எல்லாம் மேலே தான் இருக்கும், சரிங்களா. நீங்கள் எதாவது தேடி பார்த்து அப்படி ரீட் பண்ணிவிட்டு அப்படி எடுத்துடணும். குளிரை தாக்கு பிடிக்க வளிமண்டலத்தில் உள்ள கரிம வழி டேஸ் போல் செயல்படுகிறதுனா எது போல் செயல்படுகிறது? கண்ணாடி போல் செயல்படுகிறது. அப்போ ஆன்சர் வந்து டி. சரிங்களா, கண்ணாடி போல் செயல்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்து கலைச்சொல். நூல், நூல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தது தான். கரெக்ட், குன்று, சரிங்களா.
1. ஹேம்னா சணல் சரிங்களா. அது பாருங்க ஃப்ராஸ்ட்னா என்னது நினைப்பாங்க. ஃப்ராஸ்ட்னா உறைபனி. அது பாருங்க ஈகேட்னா சூழினம் சரிங்களா, சூழினம். ஸோ அப்போ என்ன வரும்? 2, 4, 1, 3. ஆன்சர் சி சரிங்களா. கை என்பதன் பொருள் பாருங்கள். கை என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா என்ன வரும்? சிறுமை. ஆன்சர் டி. கை என்பதன் பொருள் ஓரல் துருமொழி சரிங்களா. அது சரியான விடை தேர்ந்தெடுக்கிறது தச்சினை, சோம்பேறி, சுதந்திரம். தச்சினைன்னா தச்சனைன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா, கரெக்டு தான். சோம்பேறிக்கு சோம்பேறி, இது பேச்சொலுக்கு, இது எழுத்தொலுக்கு சரிங்களா. சுதந்திரத்துக்கு சுதந்திரம், இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ வந்து அனைத்தும் கரெக்டாக தான் இருக்குது பாருங்களேன். சுதந்திரத்துக்கு சுதந்திரம் கரெக்டாக தான் இருக்குது, சோம்பேறிக்கு சோம்பேறி கரெக்டாக தான் இருக்குது, தச்சனைக்கு தச்சனை கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. கட்சி காட்சி சரிங்களா. கட்சினா பாருங்களேன், குறுநெடியில் பார்த்து கட்சினா காடு, காட்சினா அறிவு சரிங்களா. காடு அறிவு. அறிவு. ஸோ ஆன்சர் டி தான் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், சஞ்சலம். சஞ்சலம் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல்லி காண்கன்னு கொடுத்துருக்காங்க. துன்பம், வெட்கம், தீயவர், நெருக்கம் கொடுங்க. சஞ்சலம்னா நம்ம பார்த்துக்கோம் எங்கேயும் கலக்கம், பாருங்கள் துன்பம் சரிங்களா. அப்போ துன்பம். அடுத்து பாருங்கள், சாயங்காலம் இன்னும் சொல் பிழை எனில் அந்த சொல்லின் திருத்த சொல்லி காண்கன்னு கொடுத்துட்டு அதோட சரியான சொல்லி கேட்டுருக்காங்க. அது என்ன வரும்னா சாயுங்காலம் தான் வரும். சாயுன்னா என்னதுன்னா மறையும்னு அர்த்தம் சரிங்களா. இங்கே பாருங்கள், சாயும்னா மறையும்னு அர்த்தம். சாயும்னா மறையும்னு அர்த்தம். அப்படின்னா அது சாயுங்காலம் தான் சொல்லணும், தவிர சாயங்காலம், சாயங்காலம், சாய்க்காலம்னு சொல்லக்கூடாது சரிங்களா. அப்போ பேச்சொலுக்கு சாயங்காலம், நீங்கள் சாயங்காலம் இப்படி சொல்லிக்கலாம். ஆனால் எழுத்தொலுக்கு சரியான வழக்கு சாயுங்காலம். சாயும்னா மறையும். அதுமாதிரி தான் பார்த்தீங்கன்னா சாக்கடை சரிங்களா. சாக்கடைங்கிறது சாவும் இடம், சாய்க்கடை தான் சரியானது, சாய்வாக அமைக்கப்படும் வடிகால சொல்லுது சரிங்களா. அடுத்து பாருங்கள், தமிழ் சொல்லை கண்டறியும் கொடுத்து அறிவு, புத்தி, பாரம், பண்டிகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 72வது கொஸ்டின் பாருங்கள், தமிழ் சொல் என்ன வரும்னா அறிவு தான் வரணும் சரிங்களா. அறிவு. புத்திலாம் பிறமொழி சொல். ஸோ புத்தி, பாரம், பண்டிகைலாம் அதெல்லாம் பிறமொழி சொல். தியானம், தோணி, நேரம், புகழ் ஆகிய பொருட்களை தரும் ஓரல் துருமொழி கேட்டுருக்காங்க. பாருங்களேன், நான், நீ, நே, நூ கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னது சொல்லுங்கள். எழுத்துனா கொஸ்டின் அப்போ என்ன வரும்? நூ தான் சரியானது சரிங்களா. நூ தான் பாருங்கள், தியானம், தோணி, நிந்தை, நேரம், புகழ் வருது சரிங்களா. அதாவது செய் நன்றி என்பது செய்யும் நன்மையின் அர்த்தம். 2 சொற்களுடைய இந்து ஒற்று மிகுவதால் செய்த நன்றிக்கு பதில் நன்றி என்று பொருள் கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ 74 கொஸ்டின் பாருங்களேன், நல்லா ரீட் பண்ணால் தான் புரியும் சரிங்களா. செய் நன்றி என்பது செய்யும் நன்றி கரெக்டுங்காங்க. அதாவது வல்லின மிகலை. அப்போ என்னென்னா செய்யும் நன்மைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்களேன், செய்யும் நன்மை கரெக்டாக இருக்கா. இந்து வந்ததுன்னா செய்த நன்றிக்கு பதில் நன்றின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்து வந்துச்சுன்னா ஒற்றுமிகுவதால் செய்த நன்றிக்கு பதில் நன்றி. அப்போ கரெக்டு தானே. 2 சொற்களோட இந்து வந்தனால இது செய்த நன்றிக்கு பதில் நன்றி. அப்போ இது கரெக்ட். அப்போ ரெண்டுமே சரி. ஆன்சர் ஏ சரிங்களா. அடுத்த பாருங்கள், பிழையான இணையை கண்டறியும் கொடுத்துட்டு மானார், 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 மாணவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல கொஸ்டின் சரிங்களா. மானார்னா என்னதுன்னா பகைவர் கரெக்டு தான். மானார்னா பெண்டீர் கரெக்டு தான். இந்த மானார்னா பகைவர் கரெக்டு தான். இந்த மாணவன்னா அரசன் கரெக்டு தான் சரிங்களா. பாருங்கள், மாணவன்னா பாருங்கள் அரசன் சரிங்களா வந்துட்டா. அப்போ இது கரெக்டு. மானார், மானார் பாருங்கள், அதாவது இந்த மானார் பாருங்கள், மானார் வந்து பார்த்தோன்னா பகைவரும் வரும், பெண்டீர் வரும். இந்த மானாருக்கு பகைவர் வரும். அப்போது பகைவர் வருதா ரெண்டுத்துக்கும். இந்த மானாருக்கு மட்டும் பெண்டீர் வரும், பெண்டீர் வருது. ஸோ அப்போ கரெக்டு தான். அப்போ எல்லாமே கரெக்டு தான். அப்போ ஆன்சர் டி சரிங்களா. அனைத்தும் சரி. புயலில் வந்து பார்த்தோன்னா புயல் சோல் என்னும் ஆங்கில சொல்லி கலைச்சொல் தரக்குன்னு கொடுக்க சூரிய ஓதம், வரிச்சொல் குறியீடு, வண்டல் படிவு அடி, சரிவு மண் ஊறு முகப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சோல்னாவே வண்டல் படிவு அடி சரிங்களா. ஆன்சர் சி சரிங்களா. அதிகாரிக்கு டேஸ் பயப்படுமா குறிட்டு எழுதி நிரப்புக. பழமொழிகளிலேருந்து கேட்டிருக்கோம். அதிகாரிக்கு டேஸ் பயப்படுமானா அதிகாரிக்கு அடுப்பு பயப்படுமா சரிங்களா.
ஸோ டி. உயர்ச்சி பெருமை பருமை ஆகிய பொருள் தரும் சொல்லிட்டு ஒக்கம் ஓகம் ஒட்டி ஓட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள் உயர்ச்சி எழுச்சி பருமை சரிங்களா. அப்போ வந்து பார்த்தா பருமை பெருமை பெருக்கம் இதெல்லாம் வந்து பார்த்தா ஓக்கம் இன்னும் பொருளை தரும். ஸோ ஆன்சர் பி. எல் ஏழு பாருங்கள். எல்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பாருங்கள். எல்னா பெருமை சரிங்களா. எல்னா பெருமை. ஏழுனா வந்து பாருங்களேன் உணர்ச்சி. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஏ தான் வரும். ஆன்சர் சரியான ஆன்சர் ஏ. அதை பாருங்கள் ஓரல் தொறுமொழி பொருளை விட தூ நெடில் கொடுத்துட்டு அதுக்கு என்னன்னு காட்டிருக்காங்க பாருங்களேன். என்ன வரும்? அனுபவம் வலிமை வருந்து மேகம். அப்போ என்ன வரும்? வலிமை தான் வரணும். சரியான ஆன்சர் வலிமை சரிங்களா. பாருங்களா வலிமை. ஆன்சர் பி தான் சரியானது. 86 கொஸ்டின் பாருங்கள். உறவன் என்ற சொல்லின் பொருள் கொடுத்தா அறிஞன் நண்பன் பகைவன் முனிவன் கொடுங்க. உறவன்னா வந்து பார்த்தா உங்களுக்கு அறிஞன் சரிங்களா. ஆங்கில சொல்லுக்கு இனியான சொல்லி அறிந்து எழுதுகன்னு கொடுத்துட்டு ஃப்ரெண்ட் சரிங்களா. ஃப்ரெண்ட் அப்படின்னா காற்று முகப்பு வான்மண்டல ஓரப்பகுதி கட்டிலா நீரகம் முருகு பொருள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான பொருள் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட் காற்று முகப்பு சரிங்களா. ஆன்சர் ஏ. 83 கொஸ்டின் கூற்று வழிபாட்டு என்பதன் பொருள் வழி செல்வோர் பாடும் பாட்டு என்பதாகும். 2 சொற்களுடைய இப்பு ஒற்றை எழுத்து மிகுந்து வந்ததால் வழி செல்லோர் சரிங்களா பாடும் பாட்டு என்று பொருள் தருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்களேன் வழிபாட்டு இப்போ வந்துன்னா வழி செல்வோர் பாடும் பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ வந்துச்சுன்னா இறைவனை வழிபாடும் பாட்டுன்னு வரணும். ஸோ அங்கே மாற்றி கொடுத்துருக்கு. ஸோ அப்போ தப்பு ஆட்டோமேட்டிக்காக தப்பு. 2 சொற்கள் இப்போ வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இறைவனை வழிபாடும் பாட்டுன்னு வரணும் சரிங்களா. அப்போது இது வழி செல்வோர் பாடும் பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு தானே. அப்போ ரெண்டுமே தப்பு. கூற்று தவறு காரணமும் தவறு சரிங்களா. அரிட்டிட்டினா குன்று வறட்சி கல்நாறு நீலக்கீழ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அரிட்டிட்டினா வந்து பார்த்தா வறட்சி சரிங்களா. வேறு வந்து வறட்சி நிலைன்னு வரும். அதை பாருங்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க சரிங்களா. தேர்ந்தெடு. முனைதல் வெறுத்தல்னா மானார் பகைவராம் பாணல் வந்து பார்த்தா வெற்றிலையாம் சரிங்களா. வன்னி சரிங்களா குதிரைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முனைதல் வந்து பார்த்தோன்னா வெறுத்தல் ரெண்டுத்துக்கும் வெறுத்தல் வரும் சரிங்களா. மானார் வந்து பார்த்தோன்னா மானார் பகைவர் ரெண்டுத்துக்கும் வரும். பாணல் வந்து வெற்றிலை ரெண்டுத்துக்கும் வரும் சரிங்களா. வன்னி வந்து பார்த்தா தப்பாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா வன்னி குதிரை இது மட்டும் தான் தப்பாக இருக்குது. ஆன்சர் டி தான் சரியான கொஸ்டின். ஸோ நோட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா. இந்த வன்னிக்கு தான் குதிரை வரணும். 3 சொல்லி வன்னிக்கு குதிரை வரக்கூடாது. ஸோ அதில் தப்பாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒரு சொல்லி வன்னிக்கு மட்டும்தான் குதிரை வரும். இந்த வன்னிக்கு குதிரை வராது. அதனால் தப்பு. சரியான எழுத்து வழக்கு சொல் கேட்டிருக்கு. தட்டப்பயிறு தலகாணி நாயம் தலைச்சன் கொடுத்துருக்காங்க. தலைச்சன் தான் சரியாக இருக்குது. இங்கே பாருங்கள் தலைசன் கிடையாது. தலைசன் பேச்சு வழக்கு தலைச்சன் தான் எழுத்து வழக்கு. அப்போ சரியானது தான் கேட்டுங்க. தலகாணி தலையணை தான் எழுத்து வழக்கு வரணும். அப்போ இது தலையணைன்னு வரணும் சரிங்களா. அதுமாதிரி தட்டப்பயிர் வந்து பார்த்தோன்னா தட்டை பயிறுன்னு வரணும். பயிர் கூட வரக்கூடாது. பயிறுன்னு வரணும். அதாவது நியாயம் சரிங்களா. அதுவும் தப்பாக இருக்குது பாருங்கள். நியாயம் அப்படின்னு தான் வரணும். ஸோ அதுவும் தப்பாக இருக்குது சரிங்களா. அப்போ ஆன்சர் டி தான். அதை பாருங்கள். அடுத்து பாருங்கள் கலைச்சொல் டோர்மென்சி என்பதன் கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. தூரல் வடிகால் உறக்க நிலை ஓங்கு நிலை கொடுத்துருக்காங்க. டோர்மென்சினா பாருங்கள் உறக்க நிலை சரிங்களா. வேறு என்னெல்லாம் சார் வந்து பார்த்தா ஓய்வு நிலை தூங்கு நிலை உறக்க நிலை முடக்க நிலை உறங்கு நிலை முடக்க நிலை விதை உறக்கம் கூட வரும். நோட் பண்ணிக்கிறேங்க. அதை இருபொருள் குறி தருகன்னு கொடுத்து அரின்னு கொடுத்துட்டு அரி நாணம் யானை வண்டு வலிமை அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ பாருங்கள் அரினா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வரும்னா வண்டு வலிமை சரிங்களா. வண்டு வலிமை. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தா பி தான் கரெக்டு. வண்டு வலிமை. உரிய பொருளை கண்டறிந்து போது சரியானவற்றை தெரிவிக்கும் போது பதுமம்னா தாமரை மங்கம்னா தாமரை தாரம்னா உறுதி சுபாவம்னா நலம் கொடுத்துருக்காங்க. உரிய பொருள் சரியானவற்றை தெரிவிக்க கொடுத்துருக்கா. அப்போ இதில் என்ன வரும்? பதுமம் தான் தாமரை கரெக்டு. பங்கம்னா தப்பு தாரம் இதெல்லாம் தப்பு. பாருங்கள் பதுமம்னா தாமரை பங்கம்னா குறை அல்லது குற்றம் பழுதுன்னு வரணும் சரிங்களா. தாரம்னா மனைவின்னு வரணும். சுபாவம்னா இயல்புன்னு வரணும். ஸோ அதெல்லாம் தப்பாக இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்டாக இருக்குது. ஏ சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். வி ஓரல் திரும்பியில் கொடுத்துருக்காங்க. வியில் பாருங்கள். வினா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இனிமை அழகு. இங்கே இனிமை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து விக்கு
நீக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இனிமே நீக்கம். ஆன்சர் டி தான் கரெக்டானது. சரிங்களா. அடுத்து எதிர்ச்சொல் கண்டுபிடிக்க ஒழுகுதல். ஒழுகுதல்னா அதோட எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க ஊக்கமாதல். சரிங்களா. ஆன்சர் ஏ. ஒழுகுதல்னா மெலிதல், இதுமாதிரி நிறைய பொருளில் வரும். சரிங்களா. அதாவது அந்த ஊக்கம் வந்து பார்த்தா குறையுங்களா, அது சரிங்களா, குறைவு மாதிரி அந்த மெலிதல் அதுமாதிரி, அது ஊக்கமாதல். இதுமாதிரி நிறைய பொருளில் வரும். சரிங்களா. அதான் ஆன்சர் வந்து பார்த்தா இது. தளர்தல் வராது, நீங்குதல் வராது, ஏன்னா எதிர்ச்சொல் ஓங்குதல்னு வராது, ஊக்கமாதல் தான் வரும். சரிங்களா. சரி, ரின் கேன்னா பொருத்தமான தமிழ் சொல் கேட்டுட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரின் கேன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா ஓடை வளைவு வருதோ இல்லை ஒதுக்க பள்ளத்தாக்கு இப்போ இங்கே ஓடை வளைவு தான் இருக்குது. ஆன்சர் ஏ தான் கரெக்டு. அதுபோல் சிறு ஒதுக்க பள்ளத்தாக்கு ஓடை வளைவு கூட வரும். நோட் பண்ணிக்கோங்க. ரிங் காம்ப்ளெக்ஸ்னால் என்னது பாருங்கள். ரிங் டெப்ரிசியேஷன் ஆனால் என்ன பாருங்கள். கடைப்பிடிக்க என்பது ஒரு கடை வாடகைக்கு பிடிக்க என்பதாகும். காரணம் என்று சொல்லிக்கிட்டு இப்போ ஒற்றுமைக்குவதால் ஒன்றை விடாமல் பற்றுக என்று பொருள் வரும். அதாவது இப்போ வந்திருக்கு, அதுக்கு கடையை பிடிக்க, கடையை வாடகைக்கு பிடிக்கன்னு பொருள் கொடுத்துருக்காங்க. முதல்ல அது கரெக்டானு பார்க்கும். இப்போ வந்திருக்கு பாருங்கள், ஒரு கடையை வாடகைக்கு பிடிக்கன்னு இப்போ வந்தால் ஒன்றை விடாமல் பற்றுக்கன்னு வரணும். இப்போ வந்திருக்கு, ஒன்றை விடாமல் பற்றுக்கன்னு வரணும். ஆனால் இங்கே வந்து வேறு வந்திருக்கு. என்று சொல்லிக்கிட்டு இப்போ வந்ததுன்னா ஒன்றை விடாமல் பற்றுக்கன்னு வரணும். கரெக்டாக வந்திருக்கு. அப்போ என்ன ஆன்சர் வரும்? கூற்று தவறு, காரணம் சரி. எல்லாம் ஈஸியான கொஸ்டின் வச்சுங்களா. அதை பாருங்கள். பண் கொடுத்துருக்கு ஒளி வேறுபாடு. பண்ணா என்ன, பண்ணா என்னன்னு கொடுத்துருங்க. பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்டு, இந்த பண்ணா பருத்தி. ஸோ அப்போ ஆன்சர் சி தான். பார்த்துடலாம். பண்ணா தொண்டு, இந்த பண்ணா பருத்தி. சரிங்களா. உரைப்பு அரும்பு வன்னி மான் கொடுத்துருங்க. உரைப்பு ஒளி வேறுபாடு கிடையாது. உரைப்புனா வந்து பாருங்கள் வேதனை கொடுமை. சரிங்களா. அரும்பு பாருங்கள் அரிசி மொட்டு. பன்னி பாருங்கள் குதிரை கிளி. மான் வந்து பார்த்தீங்கன்னா மான் வந்து சிங்கம் குதிரை. சரிங்களா. குதிரை சிங்கம். அப்போ என்ன வரும்? உரைப்பு வந்து பார்த்தோன்னா வேதனை கொடுமை, அரும்பு வந்து பார்த்தா அரிசி மொட்டு, வன்னி வந்து குதிரை கிளி. இது அப்போ 1 2 3 4 தான் வரணும். அப்போ ஆன்சர் பி தான் கரெக்டு. அரி என்னும் சொல்லின் பொருள் பின்னோட்டில் தவறான இது கொடுத்துட்டு சரிங்களா. 96 வருஷமாக அரி என்னும் சொல்லின் பொருள் பின்னோட்டி தவறான இது கொடுத்து இந்திரன், சந்திரன், சிவன், முருகன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தா முருகன் தான் வரணும். சரிங்களா. சரியான ஆன்சர் முருகன் தான் வரணும். முருகன் தான் இருக்காது. சரிங்களா. இது என்னெல்லாம் இருக்கும்னா இந்திரன், சந்திரன், சிவன். சரிங்களா. இப்போ பாருங்கள், சந்திரன், சிவன், இந்திரன், முருகன் இருக்காது. ஸோ அப்போ வந்து அதுதான் கரெக்டு. சரிங்களா. அதை பொறுத்துக்க வந்து போய் இருப்பு, இருக்குன்னு, உறவு, உரு. சரிங்களா. இருப்பு பாருங்கள். இருப்புன்னு என்ன சார் வரும்னு பார்த்தீங்கன்னா கரும்பு ஒன்று வரும். சரிங்களா. இருக்குன்னா பிரம்மன் வரும். உறவுனா உருகை. உருன்னா நிறம். ஸோ உரு வச்சு நீங்கள் எடுத்தாலும் நிறம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். அடுத்தல உறவு வச்சு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. உறவுனா உருகை வச்சு எடுத்திங்கன்னா பி வந்துடுங்களா. சாரி பாருங்கள், உரு வச்சு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். உருவுக்கு வந்து பார்த்தோன்னா 3, அப்போது சி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பார்த்துரும். சரிங்களா. இருக்குன்னா பிரம்மன். சரிங்களா. இருக்குன்னா பிரம்மன். அப்போ 2க்கு 4. உறவுனா உருகை. சரிங்களா. உருனா வடிவு, நிறம். வடிவு வரும், நிறம் எல்லாமே வரும். அடுத்து பாருங்கள் கலைச்சொல் டெபாசிட். டெபாசிட் என்பது கலைச்சொல் கருத்து காணி, படிவு, மரமாணி, நிறப்பிரிகைன்னு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. டெபாசிட்னா உங்களுக்கு தெரியும், ஆனால் இதில் என்னதுன்னு தெரியணும். டெபாசிட்னா பாருங்கள் படிவு. சரிங்களா. டெபாசிட்னா படிவு. உயர்ந்தவன் என்பதன் எதிர்ச்சொல் வந்து பார்த்தோன்னா சரிங்களா. உயர்ந்தவன் என்பது எதிர்ச்சொல் என்னது? வறியவன், அதன்மர், பதிதர், தாழ்ந்தவன். என்ன வரும்? தாழ்ந்தவன் தான் சரியானது. சரிங்களா. 99 டி. அதை பாருங்கள் 100வது கொஸ்டின். சரிங்களா. உயர்ந்தவனா தாழ்ந்தவன். 100வது கொஸ்டின் பாருங்கள். தவறான இணை தேர்ந்தெடுக்க. உரைனா பாம்பின் விசப்பை, ஊரணினா
வருவாய், அரும்புனா பஞ்சம், வாணியம்னா ஊதியம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள் உரைனா வந்து பார்த்தீங்கன்னா தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் உரைனா பாம்பின் விசப்பை, பாம்பின் விசப்பை கரெக்டு தான். அப்போ இது கரெக்டு. ஊரணினா வருவாய், வருவாய் கரெக்டு தான். ஊரணினா அரும்புனா பஞ்சம் கொடுத்துருக்காங்க, அரும்புனா பஞ்சம் கொடுத்துருக்காங்க கரெக்டு தான். இப்போ வாணியம்னா ஊதியம் கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தப்பு. மூணுச்சொல்லி வாணியம் தான் ஊதியம் வரணும். ஸோ வாணியம்னா மரம் வரணும். சரிங்களா, அப்போ வாணியம்னா இது வந்து பார்த்தோன்னா மரம் வரணும், இந்த ஊதியத்துக்கு வாணியம்னு வரணும். ஸோ அது தப்பு. சரிங்களா, ஸோ 100 கொஸ்டின் முடிஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் 100 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் சரியாக விடையளிச்சிங்கன்னு உங்களோட மார்க்கெட் லிங்கில் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க. சரிங்களா, இந்த வீக் ரிவிஷன் தான். 4th வீக்கு, ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக்கு கொடுத்த மெட்டீரியலை ஃபுல்லுமே திரும்ப படிங்க. அதுக்காண்டி தான் இந்த வீக் கொடுத்துருக்கோம். சரிங்களா, நம்ம ஒரு ஷெடியூலுமே பர்ஃபெக்டாக தான் வச்சுருக்கோம். நீங்கள் மெதுவாக படிக்கணும், நல்லா படிக்கணுக்காண்டி தான் நம்ம வச்சுருக்கோம். ஒரே வீக்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு டாபிக் முடிக்கிறது பெருசு கிடையாது. எல்லாருமே அப்படி தான் கொடுக்குறாங்க, நம்ம அப்படி கொடுக்கல. ஒரு வீக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டாப்பிக்லாம் 3 வீக்கு போடுறது ரீசன் அதுதான். சில டாப்பிக்லாம் எல்லா வீக்லேயும் கொண்டு வருது, அந்த கண்டென்ட்டுக்கு தக்க நம்ம கொண்டு வரோம். சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் நல்லா படிக்கணும். படிக்கிறதுக்காண்டி தான் நம்ம ரிவிஷன் கூட ஒரு 3 வீக்குக்கு ஒரு தடவை ரிவிஷன் வைக்கிறோம். ஸோ படிங்க. சரிங்களா, நல்லா கலைச்சொல் வந்து பார்த்தா பேச்சுலர் சேனல்னா சேர்ந்துக்கிடுங்க, அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் நம்ம வந்து கலைச்சொல் கொடுக்க போகிறோம். கொடுத்து ஒரு 58 பேஜ் கொடுப்போம். 58 பேஜில் ஒரு 6 வீடியோ கொடுப்பேன். அதை கேட்டாலே நீங்கள் போதும். அதில் நீங்கள் அதை பிரிண்ட் போட்டு வச்சு நீங்கள் மட்டும் படிக்கலாம். சரிங்களா, வீக்லி அது கலைச்சொல் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்திருக்கும் இன்றைக்கி நைட்டு, அதை பாருங்கள். சரிங்களா, தேங்க்யூ.